அந்த சீன் அப்படியே போக்கிரியில விஜய் வச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்சாக இருக்கும். அதனால் ரஜினி சாருடைய ரெஃபரன்ஸை எடுத்து தான் விஜய் சார் வச்சு அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து தன்னோட நண்பர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்ன விஷயம் இந்த நேரத்தில் சொல்லியே வந்து நான் அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுகிறதில்லை. ஏன் இவர்கள் யாருமே இந்த கமல்ஹாசன் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படல, ஒரு சிறந்த நடிகர் தானே, அவர் பண்ணாத ஒரு கேரக்டர் யாரும் பண்ண போகிறாங்க, அது இல்லை. மக்கள்கிட்ட இம்மிட்ட ரீச் ஆகணும்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி பாதையில் போனால் தான். அவருடைய பாதையிலிருந்து வந்த ஒரு விஜய்ங்கும் போது எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி ரஜினி சார் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி எஸ்கே வந்து ரஜினி சார் இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுல போக முடியாது. அதே மாதிரி வச்சுங்க, யாருனாலையும் போக முடியாது, அது ரஜினி தான். பட் விஜய் சார் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த ஒரு ஃபைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பாக்ஸிங்கோட பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஜனநாயகன் வெர்சஸ் இப்போ பராசக்தி, சிவகார்த்திகேயனை போகிற இடம்லாம் பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் அதை பற்றி பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம் பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காரு, இன்னொரு பக்கம் கோவத்தில் இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன நடந்தது சார்? அதை நம்ம பேசலாம். ஜனநாயகன் பராசக்தி அப்படிங்கிறது பேசுவோம். அதற்கு முன்னாடி நம்ம அதாவது விஜய் அவர்கள் வந்து ரஜினி சாருடைய படங்கள் பார்த்துட்டு தான் அந்த இம்ப்ரெஸில் தான் உள்ளே வந்தாருங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சால் கூட சில தெரியாத விஷயங்கள் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய ஆரம்பகால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 80ஸ்க்கு பிறகு வந்தெல்லாம், ஸோ அவர் விஜய் சின்ன வயசுலேருந்தே ரஜினி ஃபேனுங்கிறது அவர் சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் அடிமையிலேன்னு ஒரு அழகான லவ் சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தடவைக்கு மேலே அப்போவே அவர் பார்த்ததா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார். ரஜினி சார் அவரை மாதிரி நான் வரணும், அவ்வளோதான். சுருக்கமாக ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலாக நான் உள்ளே வரணுங்கிறத விஜயுடைய மிகப்பெரிய ஒரு தாட்ஸ். வர திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரஜினி சாரோட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ட ஒரு விஷயம்லாம் நிறையவே இருக்குது. ஏன்னா எஸ்ஏசி வந்து நான் சிவப்பு மனிதன் பண்ணும் போதெல்லாம் இவர் விஜய் அவர்களில் போய் ரஜினி சாரை பார்க்குறதுக்கே ஷூட்டிங் போயிட்டுருப்பார், கூடவே தான் இருப்பார். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். திடீர்னு ஒரு மாஸ் ஹீரோ வரும்போது ரஜினியுடைய ரசிகராக இருந்து அவரோட படங்களை பார்த்து அவர் இன்ஸ்பிரேஷன் தான் உள்ள நான் வரேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றாரு, ஒரு ரேஞ்சு வர்றாரு, நல்ல உயர வருது, ஒரு அண்ணன் தம்பி ஒரு பாண்டிங் 2 பேருக்குமே வருது. நிறைய ஃபங்க்ஷனில் விஜய் சார் வந்து ரஜினி சார் பக்கத்தில் இருக்கும்போது கை கட்டி உட்காந்துருப்பார், தோளில் கைப்பற்றி உட்காந்துருப்பார். விஜய் அவர்களுடைய அம்மாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பக்கத்தில் விஜய் உட்காந்துருக்க பார்க்கும்போது அவர் தோளில் கை போட்டு ரஜினி அவர்கள் விஜயை அரவணைச்சு கொண்டு போகும்போது ஒரு கடவுள் விஜயை ஆசீர்வதிச்ச மாதிரி என்னுடைய பார்வை தெரிஞ்சதுன்னு விஜய் அவர்கள் சோபா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரஜினி சாருடைய ட்ராவல் பண்ணவர் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக வர்றாரு. ரஜினி சார் அந்த இடத்துக்கு போகணும் ஒரு ஆசைகள் வருது. அது எல்லாருக்குமே அது சினிமாவில் வந்து நீங்கள் சொன்ன அப்படியே வரிசையாக காலங்காலமாக வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு விஜய் சார் நிறையா பண்ணுறாங்க, நிறையா படங்களில் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் சிவகாசி படம்னு நினைக்கிறேன், ஓடி நோட் போட்டு மத்தில் அடித்து பட்டை அடிச்சலாம். நீங்கள் அண்ணாமலையில் வந்து வந்தேண்டா பால்கிற மாதிரி இதில் நீ எந்த ஊர் நான் எந்த ஒன்று சாங்கில் விஜய் பண்ணுறது, திருப்பாச்சி, அப்புறம் அண்ணாமலை தம்பிடான்னு சொல்லி பேசுகிறது. ரஜினி படங்கள் நிறைய ரெஃபரன்ஸ், நிறைய படங்கள் இருக்கு. அந்த கார்னர் வந்து சிகரெட் எடுத்து பண்ணுறது, இவ்வளோ ஏங்க. போக்கிரியில் ஒரு சீன் வச்சுங்க, இந்த வில்லன் கேங்குள்ள விஜய் உள்ளே பூந்து எல்லாத்தையும் அடித்து தோசை பண்ணிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து ஷாட் பண்ணிட்டு மேலே தூக்கி போடும்போது நான் எத்தனை ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் நான் பார்த்துருக்கேன். துப்பாக்கி மேலே தூக்கி போட்டு பேக்கில் பிடிச்சிட்டு டம்முன்னு அடிச்சுட்டு போவார் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெங்கா படம் பாருங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி படம். ரெங்காவில் அவசரட்டி ரெங்கான்ற ஒரு கேரக்டரில் உள்ளே வந்து ரவீந்திரன் வீட்டுக்குள்ளே உள்ளே பூந்து அடித்து துப்பாக்கியை ஷாட் போட்டு துப்பாக்கி மேலே தூக்கி போட்டு பேக் ஷாட்டில் பிடிச்சி வச்சுட்டு அவசரட்டி ரெங்கான்னு ஒரு ஸ்டைல் ஒரு வாக் பண்ணி போவார். அந்த சீன் அப்படியே போக்கிரியில் விஜய் வச்சுருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்சாக இருக்கும். அதனால் ரஜினி சாருடைய ரெஃபரன்ஸை எடுத்து தான் விஜய் சார் வச்சு அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டார். ஒன்றும் தவறு இல்லை, ரஜினி சார் இடத்துக்கு போகணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய ஃபேன்ஸை பூரா கவரப் பண்ணார். அந்த மெத்தடில் தான் ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கு பிறகு வந்து சந்திரமுகின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது சச்சின் படத்தை மோத விடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜயை தூக்கி விட்டார், வளர்த்து விட்டார். விஜய் அண்ணா இல்லைன்னா நான் இல்லைன்னு விஜயே சொன்ன விஷயங்கள் இருக்கும், அப்பாவும் சொல்லியிருக்கார். அந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து 6 படம் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 2 படம் ஒன்றா மோதி இருக்கு. இதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அதனால் ஒருத்தருடைய படம் ஒருத்தர் மோதும் போது விஜயகாந்த் இடத்துக்கு வரணும்னு சொல்லி விஜய் அவர்கள் ஆசைப்பட்டார். அந்த இடத்துக்கு நெருங்கி வர்றாரு. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. சந்திரமுகியோட மோத விடுறாங்க.
இதுக்கு என்ன காரணம்னா சந்திரமுகி அதாவது ஃபீமேல் ஓரியன்டல் அந்த ஸ்கிரிப்ட் ரீமேக் ஸ்கிரிப்ட் வேறு. ரீமேக் வேறு. ஏன்னா அது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்த படம், உங்களுக்கு மோகன்லால் பண்ண ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அதை தான் பி வாசு அவர்கள் எடுத்து கன்னடத்தில் வந்து ஆப்த மித்ரான்னு சொல்லி விஷ்ணுவர்த்தன் வச்சு ஒரு படம் பண்ணுறார். மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டு, கன்னடத்தில் தாறுமாறு ஹிட்டு. ரஜினி சார் காம்பினேஷன் ஒரு படம் பண்ணணும் போது இந்த எப்படி இப்போ 173 கதை கேட்டுகிட்டே இருக்காரு. அந்த பீரியடு பி வாசுக்கிட்டே ரஜினி சார் கதை கேட்கணும், அந்த கதையை எடுத்துகிட்டு வர்றாரு. கதையை எடுத்துகிட்டு வந்து சொல்லும் போது தான் ரஜினி சார் பார்த்துட்டு இது ஃபுல்லாகவே ஃபீமேல் ஓரியன்டட் மேட்ரு, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பெருசாக அழைக்கும் போது சார் நீங்கள் ஆப்த மித்ராவை பார்த்துட்டு சொல்கிறீங்களா, நீங்கள் மோகன்லால் படத்தை பார்த்து சொல்கிறீங்களா, இது உங்களுக்காக ஸ்க்ரீன் பிளே மாற்றிருக்கதான்னு. நீங்கள் சந்திரமுகி படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு, காமெடி செஞ்ச எல்லாம் வரும் இல்லையா. அந்த பாட்டில் போகும்போது பிரபுட்ட சொல்லிட்டு போவார், அமெரிக்கா அவசரமாக ஒரு வேலையாக போகிறேன், இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு எதாவது வந்தால் சொல்லு அப்படின்னு டைலாக் சொல்லிட்டு போவார்ல. அதுக்கு பின்னாடி வர்றது தான் படத்திலே ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி பூரா ரஜினிக்காக வந்து பி வாசு சேர்த்த ஒரு விஷயம் மாதிரி பக்கா கமர்ஷியலாக மாற்றி கதை சொல்லும் போது ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருக்கணும் தான் ஓகே பண்ணுறாங்க. இந்த பக்கம் விஜய் சார் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, சச்சின். அப்போ அது ஃபீமேல் ஓரியன்டட் மேட்ரு. ரஜினி சாருடைய டைட்டிலும் கிடையாது, நம்ம டைட்டில் ஒரு சச்சின் கிரிக்கெட் லாஸ்துன்னு நம்ம டைட்டில் கொஞ்சம் மோத விட்டு தான் பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை. இது என்னன்னா அந்த இடத்துல ஓடி படம் ஓடிச்சு அப்படின்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் நம்ம தான் ஒரு இது வந்துடலான்னு ஒரு ஆசை தான். பட் மோத விட்டாங்க. ஆனால் சந்திரமுகி 1000 நாட்களுக்கு மேலே தாறுமாறாக ஹிட்டாகி வசூல் சாதனை பண்ணி கலக்கின ஒரு படம். இன்ன வரைக்குமே ஹரிதாஸ் படம் 3 வருஷம் ஓடிச்சு, சந்திரமுகி 1000 நாட்கள் ஒன்று படம்னு வரலாற்று சாதனையில் இருக்குது. பட் சச்சின் பெரிய அளவுக்கு படம் போகலை. அது எஸ்ஏசி நுந்துட்டார். விஜய் தானுட்ட போய் படம் சூப்பர் ஸ்டாரோட படத்தை மோத விட்டாச்சு, ஓகே அந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை. பட்டு சூழ்நிலை சரியில்லை, படம் சரியாக போகலை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு தியேட்டரில் படத்தை கொஞ்சம் நல்லா ஓட்டுங்க அப்படின்னு எஸ்ஐ சொன்னதன் பேரில் தானவர்கள் வந்து தேவி குரூப்னு நினைக்கிறேன், அதில் எடுத்து படத்தை கொஞ்சம் படம் ஓட்டினாங்க. படம் கொஞ்சம் போச்சு. படம் வந்து இன்றைக்கி ஷிஃப்டிங்கில் அந்த படம் சச்சின் நல்லா போய்ட்டுருக்கு, தவிர ஓப்பனிங்கில் அது சரியாக போகலை. இது எதுவும் சொல்ல வரோம்னா, ஒருத்தர் இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ஹீரோ ரொம்ப ஆசை தான் படுவாங்க. இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆசையை பார்த்தீங்கன்னா வாரிசில் ஆடியோ ராஞ்சில் வரும்போது தான் சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்லி சரத்குமார் அப்படி பற்ற வச்சுட்டு போயிட்டார். பற்ற வச்சுட்டே பரட்டா ரஜினி சார் டைலாகு அது இன்ன வரைக்கும் தெரியும். அந்த டைலாக் தூக்கி இந்த சரத்குமார் போட்டு போயிட்டார், பத்திக்கு சேரிச்சு. விஜய் கொஞ்சம் கேப் விட்டார் அதில். பட் உடனடியாக அந்த ஆடியோவிலேயே ஒரு முடிவு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அது பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு, காக்கா கலகு கலதெல்லாம் வந்துச்சு, தீயாக இருந்தது. ரஜினி சாருக்கு விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய முதல் இன்ன வரைக்குமே ஓடிட்டுருக்கு. இந்த நம்ம சரத்குமார் போட்ட கொளுத்தி விட்ட மேட்டரில் வந்து விஜய் சார் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த விழாலே சொல்லியிருந்தாலும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இந்த காக்கா கலை கதை உருவாகிருக்காது. ஆனால் இது சத்யராஜ் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தார் ஒரு ஃபங்க்ஷனில். மக்கள் தலைவர்னா எம்ஜிஆர், நடிகர் தலைவர்னா சிவாஜி, சூப்பர் ஸ்டார்னா ரஜினி மட்டும்தான். சத்யராஜுக்கும் ரஜினி சாருக்குமே 7ஆம் பொருத்தம், 2 பேர்த்தையுமே ஒத்து போகாது. பட் அவரே சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனில் சத்யராஜ் சொன்னார். பட் அடுத்த ஒரு படத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து சரி இந்த பிரச்சனையை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னா எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி சிவாஜி அவர்களை சொல்லி சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். ஏன்னா விஜய் அவர்களும் தலைவர் அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடியவர், சூப்பர் ஸ்டார் அவரே நிறையா படங்களை சொன்னவர், ரஜினி சார் நடிக்கணும்னு ஆசைப்பட்டவர். பட் தேவையில்லாம் மற்றவர்கள் வந்து உசுப்பி விடுறதுல கொஞ்சம் அப்படியே ஆசிலேஷன் ஆகிறது தான். பட் ஆசிலேஷன் ரொம்ப ஆகாமல் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் விஜய். அது சர்ச்சையை முடிச்சு வச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒருத்தர் தான் முடிச்சு வச்சிட்டாரு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ரஜினி சார் எதையுமே வாங்கி கண்டுக்காமல் நம்ம மேலே ஒருத்தருக்கார் பார்த்துக்குவார் அப்படின்னு ஈஸியாக போகக்கூடியவர். அப்படி தான் சூப்பர் ஸ்டார் பதவி கூட எனக்கு வேண்டாம், தாராளமாக எடுத்துங்கன்னு சொல்ல ஒரு விஷயம் இருக்குது. இந்த நேரத்தில் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த பெருந்தன்மை யாருக்கு வருன்றீங்க. பட் அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி தான், உலக லெவலில் நீங்கள் ஒருத்தர். இதில் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து தன்னோட நண்பர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்ன விஷயம் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். நான் அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது, கரடுமுரடான ஒரு பாதை. விஜய் வர்றாரு, நான் வரவேற்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சகிச்சுட்டு போகக்கூடிய மனநிலை இருந்தால் மட்டும் அரசியலுக்கு தம்பி விஜய் வரணும். பட் அது எப்படி எதுங்கிறத பார்த்து வர சொல்லுங்கள். கிட்டத்தட்ட அவர் வந்துட்டார், பரவாயில்ல, என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண சொல்லுங்கன்னு ரஜினி சாரோட நண்பர்கிட்ட சொல்லி அதை விஜய்கிட்ட என்ன சொன்னதாக சொல்லுங்கன்னு சொல்லி விஜய் சார்ட்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? ஸோ அவர்களுக்குள்ள ஒரு விஷயம் இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டது மாதிரி இப்போ டக்குன்னு வந்து எஸ்கே மேட்ருக்குள்ளே வரேன். நான்
சிவகார்த்திகேயன் பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகுது. இது 9, இது 10. அது ஏற்கனவே 14 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் தேவையில்லாமல் டக்குன்னு 9 பட்டாங்க. திரும்பி 14க்குள்ளே போனாங்க. இப்போ 10ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து விஜய் இடத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்கு. ஆனா அவர் வந்த புதுசுல ரஜினியோட ரெஃபரன்ஸ் தானே சார் வச்சு வந்துட்டு இருந்தார். எல்லா படத்திலும் ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்றது, என்னடா நீ சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஊர்வசி ஒரு சீன்ல கேட்கறது ஃபுல்லா அவரு ரஜினி ரெஃபரன்ஸ் தானே சார். விஜய் மாதிரி அவரு ஃபுல்லா ரஜினி ரெஃபரன்ஸ் தான் சொல்றேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுகிறவர்கள் ஏன் இவர்கள் யாருமே இந்த கமல்ஹாசன் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படல? ஒரு சிறந்த நடிகர் தானே, அவர் பண்ணாத ஒரு கேரக்டர் யாரும் பண்ண போறாங்க? அது இல்லை, மக்கள்கிட்ட இம்மிட்டே ரீச் ஆகணும்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி பாதையில் போனாதான். அவருடைய பாதையிலிருந்து வந்த ஒரு விஜய்ங்கும் போது எஸ்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அது இது ப்ரோக்ராம்லாம் சரி, நிறைய ரியாலிட்டி ஷோவில் சரி, ரஜினி சார்கிட்ட வாய்ஸ் மிமிக்ரி கொடுத்து ரஜினி வாய்ஸ் அப்படியே இன்னமும் இருக்குது உங்களுக்கு. அவர் மூலம் தான் நான் வந்து ஓரளவு பிரபலமானேன்னு சொன்னது. அப்படியே அவர் அந்த சீரியல்லேருந்து வர்றாரு, ரியாலிட்டிலேருந்து வர்றாரு, திடீர்னு ஹீரோ ஆகிறாரு. விஜய் ஃபேன்ஸ் எப்படி நீ ரஜினிகிட்ட இருந்து கற்றுக்கிட்டு விஜய் ஃபேன்ஸ் அதிகமாக, ரஜினி ஃபேன்ஸ் 2 ஃபேன்ஸுமே தனக்கு உருவாகணும்னு சொல்லி எஸ்கே ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணி போகிறாரு. பட் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவார்கள். விஜய் எப்படி ரஜினி சார் இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாரோ அதேமாதிரி எஸ்கே வந்து ரஜினி சார் இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணி போக முடியாது. அதை எழுதி வச்சுங்க, யாருனாலையும் போக முடியாது. அது ரஜினி தான். பட் விஜய் சார் இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்படலை, தவறு இல்லை. ஆனால் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா கோட் படத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டரை வெங்கட் பிரபு கொடுத்து விஜய் கிட்ட வந்து சொல்லும்போது விஜய் மறுப்பே சொல்லலை. பரவாயில்ல தம்பி, எஸ்கே தானே, தாராளமாக பண்ணுங்க, எதுவும் தப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அந்த கேரக்டரை பவர்ஃபுல்லான ஒரு ரோல், ஒரு சீன்னாலும் இன்ன வரைக்கும் தெறிக்க விட்டுட்டு இருக்கிறதே அவருடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் எஸ்கேக்கு அந்த கோட் படத்தில் வந்த ஒரு சீன். நம்பி துப்பாக்கியை கொடுத்தாரு. அண்ணா நீங்கள் போங்கண்ணே, ஏதோ நோக்கியோ போகிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக போகிறீங்க, அந்த நீங்கள் பாருங்கண்ணே, நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது பூரா நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு ஒரு டைலாக், பவர்ஃபுல் டைலாகு. பட் இங்கே எஸ்கே அவர்கள் விஜய் எடுத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆசைப்படட்டும், தப்பு இல்லை. பட் ஆனால் அதற்கு எல்லாத்துக்குமே சர்ச்சைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி. விஜய் எப்படி சூப்பர் ஸ்டாராக ரஜினி அவர்கள் அப்படின்னு சொன்னாரோ, ஒரு எஸ்கே அவர்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணுன்னு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஓகே, நீங்கள் வந்து விளம்பரம் கண்டிப்பாக ஒரு ஹீரோவுக்கு தேவை. பட் அது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய ரீச் ஆகுது. அப்போ ஒன்றும் இல்லை, இந்த முற்றுப்புள்ளி இப்போ சர்ச்சையாக போயிட்டுருக்கு. விஜய் அவர்களுக்கு ஒரு தகவல், இது எஸ்கே ஆசைப்பட்டதாக ஒரு தகவல் விஜய் அவர்களுக்கு போயிடுச்சு. அதில் ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்களை பற்றி மறைமுகமாக விஜய் பேசுனதையும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் இந்த விஷயம் வந்து விஜய் காதுக்கு போய் அவர் மனசு கொஞ்சம் புண்படுத்தாத அளவுக்கு இப்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பேட்டியெல்லாம் கொடுக்க வேணாம், ஒரே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்து போட்டார்னா ட்விட்டில், அது விஜய் மனசுக்கும் போகும், எல்லாருக்குமே தெரியும், ஒரு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, என்னோடய அண்ணா விஜய் அண்ணா தான் படத்தில் நடிச்சிருக்கேன். எப்போ ரிலீஸ் டேட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே கிடையாது. உங்களோட முதல் அளவுக்கு நாள் கிடையாது. உங்கள் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படலை. பட் உங்களோட வழிகாட்டில் நான் போகிறேங்கிற மாதிரி எஸ்கே ஒரு வீடியோ ஒன்று போட்டார்னா ரொம்ப ஹாப்பியாகிடும். விஜய் ரசிகர்கள் இவரை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் நிறையா எஸ்கேக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா வரும். விஜயார் கடைசி படம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போயிட்டார், அடுத்து கிடையாது இல்லையா? இப்போ அந்த இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து உயர்த்தி வச்சுட்டு ஒரு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு வீடியோவில் போட்டார்னா எல்லா முற்றுப்புள்ளிக்கும் சர்ச்சைகள் வைக்கப்படும். எஸ்கே போடுவாரா போட மாட்டாருங்கிறது தெரியல. விஜய் அவர்கள் வந்து இதுலேயும் கூட மறைமுகமாக பேசினாரே தவிர நேரடியாக எஸ்கே அட்டாக் பண்ணலை. பட் எல்லாமே ஒரு விஷயம் அதை கலந்து ஆலோசிக்கப்பட்டு இருக்கு. இன்னமும் ஒன்று நேரம் இருக்குது. 10ஆம் தேதி தான் படம் ரிலீஸ். இன்றைக்கோ நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட எஸ்கே போடலாம், நாளைக்கு கூட போடலாம். எதையோ ஒன்று போட்டாருன்னா ரசிகர்கள் 2 பேருமே வந்து சிவரஞ்சன் படத்தை வெற்றி படமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே தனுஷ் இவரை வளர்த்து விட்டாரு, பாருங்க தனுஷை கவுத்துட்டாரு, இப்போ விஜய் வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அவரையும் கவுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க நம்ம தான் சொன்ன நினச்சி போகிறாங்க. ஃபுல்லாக அப்படியே சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு சார். அதுதான் நான் இது சொன்னேன். கரெக்டுங்க. பட் என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி தான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே சர்ச்சைகள் உருவாகும் போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்கள் அளவுக்கு மீறி ஒரு சர்ச்சைகள் போது கெட்ட பேர் நமக்கு வருதுங்கும் போது, அது கெட்ட பேர் இல்லைங்கிறத உடைக்கிறது யார் உடைப்பா? நீங்களும் நானும் உடைக்க முடியாது. அது யார் மேலே வருதா? சிவகார்த்திகேயன் மேலே தான் இப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டாக. ஏன் நீங்கள் வந்து பேசக்கூடாதா, ப்ரொடியூசர்கிட்ட பேசக்கூடாதா, டைரக்டர் பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. நீங்கள் வெங்கட் பிரபு கூட கோட் படம் பண்ணும்போதே சிவகார்த்திகேயன் படம் பண்ண போகிறதா ஒரு தகவல் சொல்லி தான் அந்த படத்தில் எஸ்கே கொண்டு வச்சோம்னா இவருடைய படத்துக்கு இன்னும் ஹைப் அதிகமாக வரும்னு சொல்லி வைக்கும்போது விஜய் ஓகே சொன்னார்.
ஒருத்தர் கோஆப்ரேஷன் தான். இப்போ தனுஷ் வளர்த்து விட்டாரு, 2 படங்கள் ஹீரோ வச்சு பண்ணாரு, வேற லெவலில் கொண்டு போய் எஸ்கே கொண்டு வந்து நிப்பாட்டினாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்த விஷயத்துலையும் எஸ்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் இடத்துலையும் பேசப்பட்டிருந்தா ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயத்துக்கு யார் பாதிக்கப்பட்டால் அவங்க தான் முட்டுப்புள்ளி வைக்கணும். அதனால் இதை வந்து ஒரு வீடியோ விட்டார்னா இதுக்கு ஒரு எண்டு கார்டு வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ 9th ரிலீஸ் ஆகுது, 10th ரிலீஸ், 2 படமே வெற்றி படமாகணும். இந்த ஒரு ட்வீட் மூலமாக எஸ்கே போட்டார் அப்படின்னா ஏகப்பட்ட ரசிகர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நான் அது முக்கியம். உங்கள் பாணியிலே போகிறேன். படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் எதுவுமே போடலன்னா என்ன நடக்கும்? இல்லை, போடலை என்ன நடக்கும்னா, அது வந்து மக்கள் கேள்வி. விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, உங்கள் இடத்துக்கு யார் வரும்னு கேள்வி கேட்கும்போது மக்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னார் இல்லையா. இல்லை, எந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும், 2 படத்தையும் மிகப்பெரிய வெற்றி படமாக்கணுமா என்னங்கிறத மக்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள். 10ஆம் தேதி வரைக்கும் போடலை அப்படின்னா என்னன்றது நமக்கு இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு யூத்தின் அடிப்படையில் பேச முடியாது. போட்டால் சிறப்பாக இருக்கும்னு தான் சொல்ல முடியும் நம்ம. அது அப்படி போடலைன்னா இப்போ வரக்கூடிய எல்லா தகவல்களும் உண்மை அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ந்துருமே, அதுக்காக சொல்கிறேன். இல்லை, அதை தான் இல்லை, பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. போடலைங்கும் போது ஒரு விளக்கங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து அவர்களே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்தால் ஜனநாயகன் படத்திலையும் வசூல் இல்லைலாம், உங்கள் படமும் பிரமாதமாக டாக் இருக்குது, உங்கள் படத்தையும் வசூல் அல்லலாம், உங்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் வரும்னா சொல்லப்படுது. இவருக்குடைய அந்த லிமிட்டுக்கு அதை மீறி போகும்போது என்ன பண்ண முடியும்? இப்போ தயாரிப்பாளர் எடுக்க வேண்டிய முடிவாக போகுது அது. சரிங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்க வேண்டியது வந்து முடிவாது. தியேட்டருக்கு ரைட்ஸ் பண்ணுறது வந்து பெரிய பேனர் பண்ணுறாங்க. இப்போ அவர்கள் ஒரு முடிவு பண்ணி போகும்போது இது அரசியல் ரீதியாக மாறிச்சுன்னு என்ன பண்ண முடியும் நம்ம? அப்போ எஸ்கே அதுக்கு என்ன பண்ண முடியும்? பலிகடா அதான் ஆடை நல்லா குளிப்பாட்டி மாலை போட்டு கொண்டு வந்தது மாதிரியே ஆகிப்போச்சு. இப்போ அது இந்த பக்கம் பேச முடியல, இந்த பக்கம் பேச முடியல, 2 பக்கமும் கெட்ட பேர். அது இப்போ அது ஆடியன்ஸு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வந்து உருவாகிட்டு இருக்கு. பட் இதுவாக இருந்தாலுமே ஜனநாயகனுடைய ஒரு மாஸ் என்ட்ரியை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதனுடைய ரேஞ்சு லெவலே வேறு. பட் பராசக்தியினுடைய ரேஞ்ச் என்னென்னா, ஒரு நிஜ சம்பவத்தை 6 நடந்த ஒரு என்ன சொல்லலாம் பீரியட் ஃபிலிம் மாதிரி அதை எடுத்து கொண்டு போய் மக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை சுதாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்கே பிரமாதம் பண்ணியிருப்பார். 2 சிறந்த படங்கள் மிகப்பெரிய ஓட வேண்டிய படங்களில் தேவையில்லாமல் மோத விட்டு சர்ச்சைக்குள்ளாக்கி இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி மேட்டர்களில் போகப்படுதுன்றது தான் வருத்தமாக இருக்குது எனக்கு சார். இது தவிர்க்கப்படணும். இதுக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக தயாரிப்பாளரே பண்ணால் பண்டு போட்டோம் 10ஆம் தேதி. ஸோ விநியோகஸ்தர் பண்ணால் தியேட்டர்கள் பண்ணாலும் பண்டு போட்டோம். நமது சார்பாக ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்களுடைய படத்தோட மோதுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுங்க. அவர் இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆசைப்படலாம், தப்பு இல்லை. பட் எனக்கு விஜய் அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மேட்ரே முடிஞ்சு போச்சுங்க. பட் நோக்கம் என்னவாக இருக்குன்றது நமக்கு தெரியல. நான் வளர்ந்து வர்ற ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோ வந்துட்டுருக்காரு. ஏன்னா அவர் முன்னாடி இருந்தவங்க பூரா பின்னாடி போயிட்டாங்க எஸ்கேக்கு பின்னாடி. இப்போ இருக்கிறதே விஜய் அஜித்துக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போனோம்னா சிவகார்த்திகேயன் தான் 3வது இடத்துல இருக்கார். பட் அந்த இடத்த நோக்கி போகணும்னா தக்க வச்சுக்கணும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் அன்பாக பேசிட்டு போனால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது எஸ்கே கையில் தான் இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது? இருக்கிற விஷயங்களை நமக்கு வந்த தகவல் அடிப்படையில் கலந்து ஆலோசனை இப்படிலாம் இருக்கிறத நேயர்களுக்கு சொல்லலாம். இதை எஸ்கே அவர்களும் பார்ப்பாங்க, விஜய் அவர்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பாக. அப்போ எதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் பிரதீப் ரங்கநாதன் இவர் முன்னாடி வந்துட்டாருன்னு சொல்கிறாங்களே, பேக் டு பேக் எல்லாமே 100 crore கிளப்பில் இவர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்காருன்றாங்க இல்லையா. விஜய் அஜித்துக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் இருக்காரா? அந்த இடத்துக்கு போட்டி போகிறதுக்கு பின்னாடி இருக்க முட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைக்கிள் கேப்பில் வந்து பிரதீப் ரங்கநாதன் உள்ள ஓடிது நிற்கிறார். ஏன்னா கண்டினியூவாக சிவகார்த்திகேயன் 3 படம் பாக்ஸ். ஆமாம் சார், சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட கண்டினியூவாக 100 crore 3 தடவை அடிக்கலையே சார், அதான் கேட்குறேன். அடித்தார், 3 படம் அடிச்சிட்டாரு. மதராசி தான் இப்போ அதுவும் கிட்ட 100 crore கிளப்பில் உள்ளே வந்திருக்க தகவல் சரியாக வரல நமக்கு. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் உங்களுக்கு வந்து வரிசையாக லவ் டுடே, டிராகன், டியூடு 3 படமே 100 கிளப்பில் வந்து அடிச்சு வந்து என்ன சொன்ன தோசமிட்டார். சிவகார்த்திகேயன் டான் படம், அமரன் படம் அண்டு இந்த மதராசி படமே 100 கோடி கிளப்பில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னது மாதிரி எந்த நடிகர்னாலும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க இல்லையா. பிரதீப் ரங்கநாதன் வந்து விஜய் ரஜினி சார் ஆசைப்பட்டது மாதிரி, எஸ்கே ஆசைப்பட்டது மாதிரி அவரும் ரஜினி சார் தாங்க ஃபாலோ பண்ணுறாரு. கண்ணாடி போடுறது, சிகரெட்டை போடுறது, சுண்டி விடுறதெல்லாம் பேசுறது எல்லாமே அப்படியே ரஜினி சார் இமிட்டேட் பண்ணி தான் வர்றாங்க. அதனால் அந்த சாயல் யாரும் தவிர்க்கவே முடியாது. பட் அடுத்த இடத்துக்கு போகணும், ஆசை பண்ணணும், நிற்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு ட்ராவல் போனால் இந்த ரசிகர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு, அதை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக எஸ்கே பார்ப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை பார்த்துட்டு அவராவது ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும். இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேருக்கும் ஒன்றும் கிடையாது. அவருக்கு தான் அதிகமாக மீம்ஸு, ட்ரோல்ஸு, ரோஸ்ட் அப்படின்னு போயிட்டுருக்கு.
அவர் தான் அடுத்தடுத்து பேக் டு பேக் நிறைய படங்கள் பண்ண போறாரு. தெரியல அவர் அதை எப்படி எடுத்துக்க போறாருன்னு தெரியல. இது விஜய் கூட வந்து இப்போ நேரடியாக அட்டாக் பண்ணலை சிவகார்த்திகேயன். இன்னமும் அவர் மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கிறதா அவருடைய ஸ்பீச்சில் தெரியுது. நீங்கள் ஆடியோ லஞ்சில் பேசணும் சரி, ஈரோடில் நடந்த மேட்டர்லையும் சரி, வள்ளூர் கோட்டத்தில் கண்காட்சி இருக்கிற அவர் எதையுமே சிவகார்த்திகேயனை பற்றி பேசலை அப்படின்னா ஓகே தம்பி என்ன சொல்கிறது வர்ற அப்படியே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பார்வை தெரியுது. ஆனால் இங்கே பேசப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் எஸ்கே அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போது இப்போ நம்மளை வச்சு தானே காய் நிறுத்தி கொண்டு போகிறாங்க. பட் நம்ம ஒரு பகடை காயாக இருக்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு விளக்கம் கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகும் நமக்கு. அதை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் வந்து எஸ்கே அவர்கள் சொன்னார்னா விஜயுடைய அந்த ரசிகருடைய ஆதரவு எஸ்கேக்கு கண்டிப்பாக நிறைய கிடைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் அப்பவே சூசகமாக ரஜினி சொன்னார் போல இருக்குது. எது எது இடத்துல எப்படி இப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும்னு. அதில் கரெக்டாக வந்துட்டார் ரஜினியில். இவங்க 2 பேர் தான் மாட்டிக்கிட்டாங்க வந்து கரெக்டாக. அதான் ரஜினி கரெக்டான ஒரு இடத்துல இருக்கார் போல இருக்குது. அந்த இடத்த யாரும் பிடிக்க முடியாது சார், யாருனாலும் பிடிக்க முடியாது. அந்த இடம் அப்படியே இருக்கும். ஓகே சார், பல சர்ச்சைகளான விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா எஸ்கே சார், விஜய் சார் அவங்க 2 பேரும் தான். நன்றி சார். நன்றி.